சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கண்ணதாசன் பாடல்கள் எழுதுவதில் கைதேர்ந்தவர் என்பது பலரும் அறிந்த ஒரு தகவல் என்றாலும், அவர் அரை தூக்கத்தில் எழுதிய ஒரு பாடலை பார்த்து இயக்குனரும் இந்த படத்தின் நாயகனும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்த நிலையில் இந்த பாடல் தேசிய விருதை பெற்றுக் கொடுத்துள்ளது. எம்.எஸ். விஸ்வநாதனுடன் இணைந்து கண்ணதாசன் எழுதிய அனைத்து பாடல்களும் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. பாடல் மட்டுமல்லாமல் கவிதை, புத்தகம், கட்டுரை என எழுதியுள்ள கண்ணதாசன் சினிமாவில் எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதையாசிரியர் என பன்முக திறமையுடன் வலம் வந்தார். தனது வாழ்நாளின் இறுதி வரை கண்ணதாசன் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதி வந்துள்ளார். அதேபோல் இயக்குனர்கள் என்ன கேட்கிறார்களே அதை உடனே தனது பாடலில் கொடுக்கும் திறமை கொண்ட கண்ணதாசன், இயக்குனர் இமயம் கே. பாலச்சந்தர் கேட்டுக்கொண்டதால் ஒரு கிளைமாக்ஸ் காட்சிக்காக 22 சரணங்களை எழுதி கொடுத்துள்ளார். கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் கடந்த 1975ஆம் ஆண்டு வெளியான படம் அபூர்வ ராகங்கள். ரஜினிகாந்த் அறிமுகமான இந்த படத்தில் கமல்ஹாசன், ஸ்ரீவித்யா, மேஜர் சுந்தர்ராஜன், ஜெயசுதா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்ற போது படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக வந்த கண்ணதாசன் படப்பிடிப்பு நடைபெறும் வீட்டின் மாடியில் படுத்து தூங்கியுள்ளார். இது தெரியாத பாலச்சந்தர் இசையமைப்பாளர் எம்.எஸ்.வியிடம் சென்று பாடல் பதிவு செய்யலாமா என்று கேட்க, அவரோ நாளைக்கு வைத்துக் கொள்ளலாமே என்று கூறியுள்ளார். இதை கேட்ட பாலச்சந்தர் ஏன் என்னாச்சு என்று கேட்க, அவர் கண்ணதாசன் பற்றி கூறியுள்ளார். இதனால் கடுப்பான பாலச்சந்தர், கவிஞர் என்றால் எது வேண்டுமானாலும் செய்யலாமா என்று கேட்டு கண்டபடி பேசியுள்ளார். ஒரு கட்டத்தில் கடுப்பான அவர் கமல்ஹாசனை சென்று பார்த்து வரச் சொல்ல, கமல்ஹாசன் பார்த்துவிட்டு அவர் தூங்கிக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். இவருக்கான நான் ஷூட்டிங் நடத்தாமல் இருக்கிறேன், இவருக்கு என்ன தூக்கம் என்று கேட்டுவிட்டு ஷூட்டிங்கை தொடங்கியுள்ளார். சிறிது நேரம் கழித்து எதையாவது எழுதி கொடுக்க சொல்லியா என்று சொல்ல, கமல்ஹாசன் மேலே சென்று பார்த்தால் கண்ணதாசன் அங்கு இல்லை. அவர் எழுதி வைத்துவிட்டு அப்போதே புறப்பட்டு சென்று விட்டார் என்று கண்ணதாசனின் உதவியாளர் கூறியுள்ளார். அரை தூக்கத்தில் இருந்த கண்ணதாசன் பாலச்சந்தர் பேசியதை கேட்டுவிட்டு பாடலை எழுதிவிட்டு சொல்லாமல் சென்றுள்ளார். குடித்துவிட்டு தூக்கத்தில் எழுதியது எப்படி இருக்கப் போகிறது என்று அலட்சியமாக பார்த்த கமல்ஹாசன் பாடலை படித்துவிட்டு கண் கலங்கியுள்ளார். ஒரே கவிதையாக எழுதி வைத்திருந்த கண்ணதாசனின் வரிகளில் எதை எடுப்பது எதை விடுவது என்றே தெரியவில்லை. அதில் அவர் எழுதிய பாடல்தான் 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற பாடல். இந்த பாடல் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. பாடலை பாடிய வாணி ஜெயராமனுக்கு தேசிய விருது கிடைத்தது. இந்த சம்பவம் குறித்து ஒரு நேர்காணலில் பேசியுள்ள கமல்ஹாசன், இந்த படம் எடுக்கும்போது எனக்கு 19 வயது. அப்போதும் இந்த பாடலை பார்த்து எனக்கு கண்ணீர் வந்தது. இப்போவும் இந்த சம்பவத்தை சொல்லும்போது கண்ணீர் வருகிறது. அதுதான் கண்ணதாசன் என்று கூறியுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.